தனுஷ் அவர்களை நான் என் லைஃப்பில் ரொம்பவே பெருசாக பார்க்குறேன். தனுஷ் சாருடைய பிறந்த நாள் ஜூலை 28 அன்னைக்கு தான் என்னோட அப்பா இறந்த நாள். நான் தனுஷ் சாருக்குள்ளே என்னுடைய அப்பாவை பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சிருக்கேன். தனுஷ் சாரை பிரிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அவரை பிரிஞ்சதில் எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா தப்பு செஞ்சால் மட்டும்தான் குற்ற உணர்ச்சி இருக்கணும். நான் எந்த தப்பும் செய்யலை. நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜில் நானும் ரவுடி தான் படத்துடைய சில விஷுவல்ஸையும் அந்த சாங்ஸையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். டைரக்டர் விக்னேஷ் சிவனுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படம் வருகிற ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த நிலையில விக்னேஷ் சிவன் கொடுத்த இன்டர்வியூ ஒன்னோட சில கிளிப்பிங்ஸ் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அப்படி என்னதான்ப்பா பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்டர் தனுஷுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பத்தி தாங்க பேசியிருக்காரு. ஆக்டர் தனுஷுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான வண்டர்பார் பிலிம்ஸ்ல டைரக்டர் விக்னேஷ் சிவன் பண்ண படம் தான் 400 ரவுடி தான். இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. என்னதான் விக்னேஷ் சிவன் ஆக்டர் சிம்பு கூட அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தை பண்ணாலும் விக்னேஷ் சிவனை ஒரு நல்ல இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு அடையாளப்படுத்தின படம் 400 ரவுடி தான். விக்னேஷ் சிவன் 400 ரவுடி தான் படத்துக்கு முன்னாடி ஆக்டர் தனுஷ் கூட விஐபி படத்துல ஒர்க் பண்ணிருப்பாரு. அந்த படத்துல இருந்து தான் 2 பேருக்குமே ஒரு நட்பு உருவாச்சு. இதன் மூலமா தான் இவருக்கு 400 ரவுடி தான் படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பும் கிடைச்சது. இந்த படத்துக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் நயன்தாராவை இயக்குனர் விக்னேஷ் சிவன் மேரேஜ் பண்றாரு. அதுக்கப்புறத்துல இருந்தே ஆக்டர் தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையில பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது டைரக்டர் விக்னேஷ் சிவன் இப்போ அந்த நேர்காணல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களை நான் என் லைஃப்ல ரொம்பவே பெருசா பார்க்குறேன். தனுஷ் சாருடைய பிறந்த நாள் ஜூலை 28 அன்னைக்கு தான் என்னோட அப்பா இறந்த நாள். நான் தனுஷ் சாருக்குள்ள என்னுடைய அப்பாவை பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சிருக்கேன். சிலரோட ஏன் பிரிவு வருதுன்னு நமக்கே தெரியாது. தனுஷ் சாரை பிரிஞ்சதை நான் என்னுடைய பெரிய இழப்பா நினைக்கிறேன். ஒரு நல்ல உறவுல இருக்கிற ஒருத்தரை நாம இழக்கிறோன்னா அதை ஒரு அசிங்கமாகவும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னா அதுக்கு தனுஷ் சார் 100% ஒரு முக்கியமான காரணம். வேலையில்லா பட்டதாரி படத்துல நான் வேலை செஞ்ச அந்த 2.5 வருஷம் தனுஷ் சார் கூடவே தான் நான் இருந்தேன். அவர் சாப்பிட்றப்ப தான் நானும் சாப்பிடுவேன். எனக்கு அவரோட நிறைய இனிய நினைவுகள் இருக்கு. தனுஷ் சாரை பிரிஞ்சது எனக்கு ரொம்ப வருத்தம். சரியான ஒரு பிரச்சனை இருந்து 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். பிரச்சனையே இல்லாம 2 பேர் பிரிஞ்சா அதை எப்படி சரி செய்ய முடியும்? நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அவரை மாதிரி வேலை செய்ய இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அவரு தொடர்ந்து வேலை செய்யறத பார்த்து அவருக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துருக்கேன். நான் எப்பவுமே என்னுடைய அப்பா மாதிரி தான் அவரை பார்ப்பேன். நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்போது என்னமோ ஒண்ணு நடக்குது. அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. அவர் மேல எப்பவுமே நான் மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன். அவரை பிரிஞ்சதுல எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஏன்னா தப்பு செஞ்சா மட்டும்தான் குற்ற உணர்ச்சி இருக்கணும். நான் எந்த தப்பும் செய்யல. இப்படி விக்னேஷ் சிவன் ஓப்பனா இந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு. ஏற்கனவே தனுஷ் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓப்பனா அவங்களே சொல்லியிருந்தாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜ்ல 400 ரவுடி தான் படத்துடைய சில விஷுவல்ஸையும் அந்த சாங்ஸையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரைட்ஸ் ஆக்டர் தனுஷுடைய வண்டர்பார் பிலிம்ஸ் கிட்ட இருக்கிறதுனால என்கிட்ட பர்மிஷன் கேட்காம என்னுடைய படத்துல இருந்து சில விஷுவல்ஸையும் சாங்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் தனுஷ் ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு எதிர்ப்பா டைரக்டர் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் தனுஷ் எங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் பேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஆக்டர் தனுஷும் நடிகை நயன்தாராவும் எதிரெதிரில் படையப்பா நீலாம்பரி மாதிரி உட்காந்துருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் இப்ப விக்னேஷ் சிவன் அவருடைய சைட்ல இருந்து ஒரு கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். நடந்துகிட்டே இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு வர நம்ம நெட்டிசன்கள் தனுஷ்க்கும் விக்னேஷ் சிவனுக்கும் பிரச்சனையா, இல்ல விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்க்கும் பிரச்சனையா, இல்ல நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் பிரச்சனையான்னு சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனா கூடிய சீக்கிரமே தனுஷ் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். இந்த மாதிரி கரண்ட் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு குமுதம் சினிமாவை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.